வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை, ரொம்ப சத்தான இந்த இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை சின்ன பசங்க ஸ்கூல் விட்டு வர சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம ஈவினிங் செய்து கொடுக்கலாங்க. பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு 8-9 சவுண்டு வரைக்கும் நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாங்க. நல்லா இப்படி அழுந்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும், மசிகிற மாதிரி நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இது போல் நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவு தேங்காய், 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. முதல்ல நம்ம பூரணம் தான் தயார் பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வடிகட்டிக்கலாம். இல்லை கல் மண் இருக்கிறதால வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே பெண்ணை நல்லா கழுவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த வடிகட்டின வெள்ளைப்பாக ஊற்றிடலாம். வேக வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு, மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தால அந்த கடலைப்பருப்பு கலவை, அப்புறம் தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டி படுற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சு கரண்டியில் எப்படி கலந்துகிட்டே இருக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நம்ம கலரலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நெய்யும் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பூரணம் தயாராகிடுச்சிங்க. தேங்காய், கடலைப்பருப்பு பூரணம் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ மேல் மாவுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு கடையில் வைக்கிற ராகி மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துட்டேங்க. அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டுடலாங்க. லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பித்ததும் இந்த கேழ்வரகு மாவு போட்டுட்டு கூடவே அரிசி மாவு 1/4 கப் அளவு இந்த அரிசி மாவும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கரண்டியில் நல்லா கிளறிக்கலாங்க. ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே அந்த சூட்டோட அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் நல்லா அழுந்தி பிசைஞ்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் கையில் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நம்ம ராகியில் இது போல் கொழுக்கட்டை செய்கிறதால பசங்களுக்கு இது போல் செய்து சத்தானதாக செய்து கொடுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம சூடாக இது போல் செய்து கொடுக்கலாம். விரும்பியும் சாப்பிடுவாங்க. உள்ளே நல்லா ஸ்வீட்டாக நல்லா பூரணம் வச்சு செய்து கொடுக்குறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. மேல் மாவு தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. இதோ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம்.
இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு, மேல் மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. தொட்டுட்டு நம்ம இந்த மேல் மாவை கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை அச்சு இருந்ததுனாலும் பரவாயில்லைங்க, இல்லை கையில் கூட நம்ம பண்ணலாம். இந்த கொழுக்கட்டை மோல்டு அதை நம்ம அதில் சுற்றிலே எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இதில் சின்ன பால்ஸ் சைஸ்க்கு மாவு எடுத்துட்டு உள்ளே இந்த அச்சு உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு கையில் நல்லா அழுத்திடலாம். பூரணம் வைக்கிற சைஸ்க்கு நம்ம நல்லா அழுத்திடலாங்க. நல்லா மெலிசாக அழுத்திட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை இதில் ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவு உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மேல் மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மூடிடலாங்க. நல்லா உள்ளே அழுத்தி மூடிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக நல்லா கொழுக்கட்டை நல்ல ஷேப்போடு நம்ம நல்லா மோதகம் ஷேப்பில் அழகாக வந்ததுங்க. ஈஸியாகவும் வந்தது. இந்த போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் தயார் பண்ணி வச்சிடலாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மோல்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இது போல் நான் எல்லா கொழுக்கட்டையும் பண்ணி வச்சுட்டேங்க. இது அச்சு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கையில் கூட பண்ணலாம். ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா இது போல் தட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சு மூடிடலாங்க. இது போலையும் நம்ம பண்ணலாம். நான் இது போல் எல்லா கொழுக்கட்டையும் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. தண்ணியில் நல்லா சுட்டதும் இப்போ இது ஒரு இட்லி தட்டில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டு அதில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக வச்சுட்டு நம்ம அந்த இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தட்டில் தட்டை வந்து ஒவ்வொரு தட்டாக இது உள்ள எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க, இறக்கி வச்சுட்டேன். இப்போ நல்லா டேஸ்டான ராகி பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. நல்லா சத்தான இந்த ஸ்வீட் நம்ம ஈவினிங் செய்து கொடுக்கலாம். சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெளியில் மேல் மாவும் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. பூரணமும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த டேஸ்டான ராகி பூரண கொழுக்கட்டை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.